ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நாகபூசனே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் செய்து விடாமல் என் மனம் குளிரும்படி இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் அன்பு குழந்தையே. என் அன்பு குழந்தையே, சந்தேகம் வேண்டாம். இந்த பதிவு உனக்காக மட்டும்தான். என் தங்கமே, உன்னுடைய உயிரான துணைக்கு இப்பொழுது செருப்பால் அடித்தது போல் நான் தண்டனையை கிடைக்க செய்து விட்டேன் என் தங்கமே. சில நேரங்களில் கவலை உன்னை ஆழ்த்துகின்றது. அப்பொழுது எல்லாம் அழுதபடியே ஏன் என் மனம் இப்படி ஆகின்றது, எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடந்து நான் வேதனை என்ற படுகுழியில் விழுந்து கொண்டே இருக்கின்றேன் என்று நீ என்னை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே. ஆனால் அந்த நேரத்தில் நான் தான் உனக்கு ஆறுதலாக இருப்பதையும் நீ மறக்கின்றாய் என் தங்கமே. மற்றவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையையும் சுயமரியாதையையும் நீ அர்ப்பணிக்கின்றாய். இன்று அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், ஆனால் நீ மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று உன்னை நீயே கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். என் மகிழ்ச்சிகளை இழந்துவிட்டு நிற்கின்றேனே என்று தன்னந்தனி மரமாக நின்று கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது புரிகிறதா? யாரும் நமக்கு அப்படியே முழுமையான உண்மையாக இருப்பது கிடையாது. முழுமையாக அவர்களை நமக்கென்று அர்ப்பணிப்பதும் கிடையாது. அவரவரின் சுயநலத்திற்காக மட்டுமே இன்னொருவரின் துணையை நாடுகிறார்கள் என்பதை முழுமையாக புரிந்துகொள் என் தங்கமே. அப்படித்தான் உன்னுடைய துணையும் என்பது இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் என்று இந்த அப்பனுக்கு புரிகின்றது என் தங்கமே. அதை நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் என்றால் உனக்கு பெரிய பலமாகவும் தைரியமாகவும் உனக்கு நான் அருகிலேயே இருப்பேன் பிள்ளையே. எத்தனை கஷ்டங்களையும் காரியங்களையும் யார் உனக்கு கொடுத்தாலும் சரி, உன்னை வேதனை எனும் படுகுழியில் தள்ளி உன்னை கவலை என்ற வருத்தத்தில் உன்னை ஆழ்த்தி வைத்தாலும் கூட உன் அப்பன் உனக்கு ஆறுதலாக மருந்தாக இருப்பேனோ தவிர உன்னை விட்டு நானும் வெகு தூரம் செல்ல மாட்டேன் என் தங்கமே. உன்னுடைய மனதிற்கு வலிமையை நான் தருகின்றேன். உன்னால் தாங்க முடியாத பாரத்தை நீ சுமக்கும்போது என்னிடம் அனைத்தையும் தந்துவிடு, நீ நிம்மதியாக இரு என்று உனக்கு நிம்மதியை கொடுக்கின்றேன். இனி உன் வேதனைகளையும் கவலைகளையும் மெல்ல மெல்ல மறந்து நீ எழுந்து நிற்கும் நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது என் குழந்தையே. முழுமையாக மறக்க முடியாமல் நீ தவிப்பது இந்த அப்பனுக்கு புரிகின்றது. ஆனாலும் வாழ்க்கை என்றால் அனைத்தையும் கடந்து நம் வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு செல்ல வேண்டியதும் அவசியம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உன்னுடைய அப்பன் உனக்கு நன்மையான காலத்தை உருவாக்கி தருவேன் என் தங்கமே. உனக்குள் இருக்கின்ற வலிகளையும் வேதனைகளையும் வேரோடு புடுங்கி எறிவேன் என் தங்கமே. உன்னுடைய நல்ல குணங்கள் வீணாகாது, நீ செய்த நன்மைகளும் வீணாகாது என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய பாதுகாப்பில் இருக்கின்றது. இனி நீ வாழ வேண்டியது அவசியம் என் தங்கமே. பிறருக்காக அல்ல, உனக்கென்று ஒரு வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பே என் தங்கமே. இத்தனை நாட்களாக உன் துணையுடன் வாழ்ந்து கொண்டிருந்தாய். இனி
நீ சந்தோஷமாக வாழ் என் தங்கமே. உங்கள் இருவருக்கும் இடையில் சண்டைகள் அதிகமாக வந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் உங்கள் இருவருக்கும் பிரிய வேண்டிய சூழ்நிலையும் காலம் நேரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்பொழுது பிரிய வேண்டிய தருணம் ஏற்பட்டு விட்டது. பிரிந்து இருந்தாலும் கூட நீங்கள் இருவரும் ஒருவரை நினைத்து கொண்டும் நேசித்து கொண்டும் தான் இருந்தீர்கள். இருந்தாலும் உன்னுடைய துணை நீ மட்டும்தான் நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றார். அவரை நீ மட்டும்தான் நினைக்கின்றாய் என் தங்கமே. ஆனால் அவர் உன்னை நினைப்பதை மறந்து விட்டார் என் தங்கமே. இப்பொழுதெல்லாம் நினைப்பதும் கூட இல்லை என்பதுதான் உண்மை என் தங்கமே. இப்பொழுது உன்னுடைய துணை உனக்கு செய்த துரோகத்திற்கு அவர் தண்டனையை அனுபவித்து விட்டார் என் தங்கமே. அதை உன் அப்பன் கொடுத்து விட்டேன் என் தங்கமே. உனக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட அதுவே உண்மை என் தங்கமே. அவர் பல முகத்தில் வேஷங்களை போட்டுக்கொண்டு ஒன்றும் நடக்காதது போல் இருந்தாலும் கூட அவர் அனுபவித்தது உண்மை. நான் அவருக்கு கொடுத்த தண்டனையும் உண்மை. அது உனக்கு வரும் காலத்தில் புரியும்படி செய்வேன் என் தங்கமே. நீ எதையும் தேடி ஓட வேண்டாம். காலம் அனைத்தும் முடிந்து விட்டது. இப்பொழுது அவர் அவருடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஓடுகின்றார். அவரை தேடி நீ ஓடுவதை நிறுத்திவிட்டு இனி உனக்கான வாழ்க்கையை நீ தேடி ஓடு என் தங்கமே. உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராக இரு என் தங்கமே. நீ எதிர்பார்த்த அந்த நல்ல காரியம் ஒன்று உன் வாசலில் வந்து நின்று கொண்டு இருக்கின்றது. இந்த நல்ல விஷயம் நடக்கும்போதுதான் நான் சந்தோஷப்படுவேன் என்று நீ என்னிடம் கூறியதையும் நான் மறக்கவில்லை என் தங்கமே. என் குழந்தையே, அந்த நாள் நீ நினைப்பதற்கு முன் உன்னிடம் வந்து அடையும் என் தங்கமே. உன்னிடம் வரும்படி உன் அப்பன் அனைத்தையும் நல்லபடியாக செய்து தருவேன் என் தங்கமே. உன்னை மகிழ்விக்கும் அந்த நிகழ்வு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிகழும் என் தங்கமே. ஆகையால் மனதை தயார்படுத்திக்கொள். நான் தரும் மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு முழுமையாக பெறும்படி உன் அப்பன் நான் செய்து கொடுப்பேன். உன்னை நிம்மதியாக வாழ செய்வேன். இனி நீ யாருக்காகவும் கண்ணீர் விடாதே, கவலைப்படாதே. எழுந்து தைரியத்தோடு நீ நட என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையை இன்பமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ் என் தங்கமே. யாரும் யாருக்கும் தேவையில்லை. அவரவர் வாழ்க்கை அவருக்கென்றுதான் என் தங்கமே. உன் அப்பன் உனக்கு துணையாகவும் உனக்கு ஆறுதலாகவும் இருப்பேன். என்னுடைய வாக்குகளை கேட்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பி என் தங்கமே. உனக்கு இறுதி மூச்சு இருக்கும் வரை உன் அப்பன் துணை நிற்பேன் என்பது உண்மை என் தங்கமே. என்னை அனுதினமும் நம்பி வேண்டிக் கொண்டிருக்கும் உனக்காக நானும் இருப்பேன் என் தங்கமே. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.